நான் என்ன கேட்கிறேன், பொன்முடி மாண்புமிகு அமைச்சர் அவருடைய ஆபாச பேச்சு இன்றைக்கு மக்கள் மத்தியிலே கொந்தளிப்பை ஏற்படுத்தியதற்கு பிறகோ, மக்கள் கண்டனம் தெரிவித்ததற்கு பிறகோ, மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் கண்டனம் தெரிவித்ததற்கு பிறகோ, மாண்புமிகு முதலமைச்சர் ஏன் மௌன சாமியாராக இருக்கிறார்? அமைச்சர் பொன்முடியின் பேச்சுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒத்து ஊதுகிறார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் ஆவேசமாக விமர்சித்துள்ளார். அந்த 2000 ஆண்டு பண்பாட்டு நாகரிகத்தை உலகத்துக்கு எடுத்து சொன்ன அமைச்சர் பொன்முடி, இவனும் போல ஒருத்தர் விளக்கம் சொல்லியிருக்கவே முடியாது. எவ்வளவு ஒரு பேராசிரியர் ஒரு பெண்ணை பற்றி, தாய்மையை பற்றி எவ்வளவு இழிவாக, ஆபாசமாக, அருவருக்கத்தக்க ஒட்டுமொத்த பெண்ணினமும் இன்றைக்கு கொதித்து போயிருக்கிறார்கள். மக்கள் மன்றத்திலே கொதித்து போயிருக்கிறார்கள். நீதிமன்றமும் நீதியரசர்களும் கொதித்து போய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், பொன்முடி மாண்புமிகு அமைச்சர் அவருடைய ஆபாச பேச்சு இன்றைக்கு மக்கள் மத்தியிலே கொந்தளிப்பை ஏற்படுத்தியதற்கு பிறகோ, மக்கள் கண்டனம் தெரிவித்ததற்கு பிறகோ, மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் கண்டனம் தெரிவித்ததற்கு பிறகோ, மாண்புமிகு முதலமைச்சர் ஏன் மௌன சாமியாராக இருக்கிறார்? ஏன் நடவடிக்கை எடுப்பதற்கு தயக்கம்? ஏன் நடவடிக்கை எடுப்பதற்கு அவர் தயக்கம் காட்டுகிறார்? நீதிமன்றம் கண்டித்ததற்கு பிறகோ ஏன் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை? சட்டத்துக்கு மேலானவர்கள் யாரும் இல்லை. ஆளுநர் கட்சி திமுக என்பதனாலே நீங்கள் சலுகை காட்டுகிறீர்களா என்று மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் கண்டனம் தெரிவித்ததற்கு பிறகு இன்னமும் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க தயக்கம் காட்டுகிறார் என்று சொன்னால், ஒட்டுமொத்த பெண் இனத்திற்கும் ஒரு சந்தேகம், இந்த தமிழ் இனத்திற்கும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை பொன்முடி அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பெண்களை பற்றி ஆபாசமாக பேசி அந்த கருத்திலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் உடன்படுகிறாரோ, ஒத்து ஊதுகிறாரோ, ஆதரிக்கிறாரோ, வரவேற்கிறாரோ, அதனாலே அவர் மீது நடவடிக்கை எடுப்பாக தயங்குகிறாரோ என்கிற சந்தேகம் பெண் இனத்திற்கு வந்திருக்கிறது, தமிழ் இனத்திற்கு வந்திருக்கிறது. இதற்கு பாடம் வகுக்கின்ற வகையிலே நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும், குறிப்பாக பெண் வாக்குச்சாவடியிலே திமுகவை இந்த தமிழ் இனத்திலே இந்த பெண் இனம் புறக்கணிக்கும், அவர்களை தள்ளி வைப்பார்கள். அவர்களுக்கு பூஜ்ஜியமும் இரட்டை இலைக்கு ராஜ்யமும் புரட்சி தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சர் அணிந்து அமர்த்துகிறார். அந்த மகத்தான தீர்ப்பை வழங்குவார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.